ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. இந்த டெய்ஸி சரண் ஒரு அம்மா இருக்கிறாங்கல்ல, சரி. அவங்க நல்ல இந்து மக்கள் வந்து நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி நியாயமா கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க? கந்த சஷ்டி கவசத்தை ஒருத்தன் ரொம்ப கேவலம், இந்த சுரேந்தருங்கிற ஒருத்தன் சரி ரொம்ப கேவலமா பேசினா அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி ராமரை வந்து மலைப்புள்ளி கூப்பிட்டு சொல்லி ஒருத்தன் பேசினா அவனுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி. இப்ப இந்த ஐயப்பனை பத்தி பாத்தீங்கன்னா வருஷமாச்சா இவங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி ஆயிருது. இந்து மக்கள் கொண்டாடுறாங்களோ இவங்க கொண்டாடிடுறாங்க. அதாவது எப்படிலாம் வந்து அசிங்கப்படுத்தணுமோ அந்த மாதிரி. அதே மாதிரி சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சீன் வந்து இஸ்லாமியர்களை பத்தி உண்மையை எடுத்துட்டா கூட வந்து உடனே அந்த சீனையை கட் பண்ணுங்கிற மாதிரி அவங்க எல்லாம் வந்து வாதாடுறாங்க, போராடுறாங்க. சரி. ஆனா இந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சபரிமலைக்கு போய்க்கிற, அப்புறம் பூக்குழி இறங்கிக்கிற, அப்புறம் பாத யாத்திரை போய்க்கிற, எல்லாம் பண்ற. அப்புறம் திமுக கொடியை பிடிச்சிட்டு டிவி அப்படின்னு கோஷம் வேற போடுறேன் ரக்கம் இல்லாம. சரி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன? என்ன முடிவா சொல்ல வரீங்க? நான் என்னத்த போய் முடிவு சொல்றது? நமக்கு கிறுக்கு பிடிச்சிரும் போல் இருக்கு நிலைப்பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது. அந்த அம்மா என்ன சொல்லி இருக்குது? இவங்க யாருமே கேட்கல. உணர்வே வரலையான்னு கேட்கிற இந்த அம்மா. இது என்ன பட்டவர்த்தனை சொல்லணுமா? சரி, அதுக்கு நான் என்ன கேட்கேன், அதாவது நீங்க ஒரு அதிகாரி இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த அதிகாரி அவனுக்கு கீழே இருக்க அதிகாரியை மிரட்டிடுவான், மேல இருக்க அதிகாரியை மிரட்டி விடுவானா? மேல இருக்க அதிகாரி விட மாட்டேன். நீ யார மிரட்ட முடியும்? கீழே இருக்கவன தானே. கீழே இருக்கவனுக்கு அவன் ஏற்கனவே அவனால முடியாது. இப்போ அப்படித்தானங்க இருக்குதுங்க. இந்துக்கள் எல்லாம் பயந்து கிடக்குறான். அதான் சாமி சொன்னாரு, பசுவும் கன்றும் போக கடுவாயதனை கண்டு பதுங்கி கிடக்க கண்டேன் சிவனே ஐயா. பெருமாள் சொல்றான், நாராயணன் எங்க அப்பன் கலியுகத்துல இப்பெல்லாம் இருக்கும்பா. பசுவும் கன்றும் சாலையில போச்சுன்னா அதை பார்த்து கடுவாய் புலிகள் பயந்து நடிங்க எடுக்குமா. புலிகள் பயப்படுங்கிறான். இப்போ இவனுக்கு எவனுமே இன்னைக்கு இது விமர்சனம் பண்ணக்கூடிய எவனுமே பெரிய புலி கூட்டம் கிடையாது. சுண்டலி, இந்த சுண்டலிகளை கண்டு இந்த புலிகள் எல்லாம் பயந்து கிடக்குறான். இதான் ஓமையா இறைவன் சொன்னது. இப்பெல்லாம் நடக்கும். ஆளாக்கருடனையும் சிட்டி ஓடி பறந்து அடித்து எடுக்க கண்டேன் சிவனே. ஆளா கருடனை சிட்டுக்குருவி அடிச்சு எடுக்குமா கலியுகத்துல. இது ஓமை. இம்மரம் பெருமாள் சொன்னது. திருப்பதியில போய் கும்பிடுறீங்களா விழுந்து விழுந்து? அவர் சொன்னது. அப்போ எங்க அப்பன் சாதாரணவனா எல்லாம் சொல்லிட்டான். இப்பெல்லாம் நடக்கும் பிள்ளைகளே, கலியுகத்துல சிட்டுக்குருவி கருடனை கொத்தும், கருடன் பயந்து ஓடுமா. இப்ப இவனெல்லாம் சிட்டுக்குருவி, நீங்க எல்லாம் கருடன், இந்த கூட்டம்லாம். ஆனா பயப்படுறான். என்ன காரணம்? இங்க எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. ஆட்சி இருக்கு, பண பலம் இருக்கு, படை பலம் இருக்கு, அதிகாரம் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? இங்க சூடு சொரணம் எல்லாம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனா பயம் இருக்கு. எல்லா இந்துக்களுக்குமே சூடு சொரண வெக்கம் மானம் ரோசம் எல்லாம் இருக்குது. ஆனா அதை விட அதிகமா பயம் இருக்குது. ஏன்னா எல்லாம் அன்னாடு காட்சி, கஷ்டப்படுறான். கூலி வேலைக்கு போனா சோறு திங்க முடியும். இவனுக்கு எடுத்து திட்டுனா நடமாட முடியுமா? ரோட்ல வீடு பூந்து அடிப்பானுங்க. புரியுது அவங்களுக்கு? இதான் எம்பெருமான் சொன்னாது. ஆனா இறைவன் விடுவானா? நம்ம அப்பன் சொல்றான், முனி பெற்ற பிள்ளையை சுண்டலி தானும் கண்டு முடிக்கி கடிக்க கண்டேன் சிவனே ஐயா. கிளை சேர்ந்து ஆடியில் கூடிய எலிகள் எல்லாம் கிடைகளைந்து ஓட கண்டேன் சிவனே ஐயா. பெருமாள் சொல்றான், மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறான். எப்ப அதாவது சிவனே, சப்த ரிஷிகளுக்கும் கன்னிமார்களுக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த சனாதன. நம்மள இயற்கையாவே ரிஷிகளோட பிள்ளைகள் இந்துக்கள் வந்து. புரியுது அவங்களுக்கு? சப்த கன்னிமார்கள் சப்த ரிஷிகளுக்கு வாரிசாக வந்தவர்கள் தான் நம்மளாம் இந்துக்கள்லாம். இவங்களை இந்த சுண்டலி கூட்டம் முடுக்கி கடிக்கிறான்ல இன்னைக்கு. திருப்பி ஏதாவது பேச முடியுமா உங்களால? அவன் என்ன வேணாலும் பேசுவான். நீங்க எதுவுமே பேச முடியாது. பேசினா பிரச்சனை ஆயிரும். உடனே சர்ச்சைக்குரிய பேச்ச பேசிட்டாருன்றான். பொங்கிருவானுங்க அப்படியே. அவ்வளவு டிவில விவாதம் நடக்கும். பெரிய கொள்ள கும்பல பிடிக்கிற மாதிரி போறாங்க. சரி இருங்க. அவ்வளவு டிவில விவாதம் நடக்கும். அவ்வளவு பொங்கிருவான். ஐயோ அப்படி பேசிட்டார், ஐயோ ஓ என்னமோ இந்த அப்படின்றான். ஆனா இங்க காண்டாண்டு காலமா ராமரை செருப்பால் அடிப்பேங்கிறான், செருப்பு மாலை போடுறேங்கிறான், என்னென்னமோ கெட்ட வார்த்தை பேசுறான். கண்ணுக்கு எதிரவே கல்லுங்கிறான், மண்ணுங்கிறான், பேய்ங்கிறான், நமக்கு எதிராக பேசுறான். ஆனா நம்மளால திருப்பி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கேட்டா பிரச்சனை. ஏன்னா அவங்ககிட்ட ஆட்சி இருக்கு, அதிகார பலம் இருக்கு, பண பலம் இருக்கு, படை பலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒற்றுமை இருக்கு அவங்ககிட்ட. இவனுக்கிட்ட ஒற்றுமை இருக்கா? கேட்டா பெரும்பான்மை பெருங்கூட்டம்பா.
ஒரு கூட்டம் போட்டா 4 பேர் வரமாட்டான். அதனால இது இது வந்து இங்க பாருங்க, இந்துக்களுக்கு இந்த அம்மா சொன்னது தவறு. இந்த அம்மா என்ன பேசியிருக்கு, இந்துக்களுக்கு சூடு சொரணை இல்லையான்னு கேட்டிருக்குது. இந்த அம்மா பேசுனது தப்பு. ஏன்னா இந்து எல்லா இருங்க தப்பு. எல்லா இந்துக்களுக்கும் சூடு சொரணை வெக்கமான ரோஷம் எல்லாம் இருக்கு. ஆனா பயப்படுறான். என்ன காரணம்? பிரச்சனை வந்துருமே பேசினா. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? அதனால இன்னும் இந்துக்கள் எல்லாம் சூடு சொரணை இல்ல, நீங்க தயவு செய்து அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, எனக்கே வரும். அதனால வேற வழி இல்ல. ஆனா சாமி சொல்றாரு, சொல்றேன் கேளுங்க. நீங்க பொங்காதீங்க, என்ன கடுப்பேத்தாதீங்க. நீங்க கம்முன்னு இருங்க. அடிச்சா கூட வாங்கிக்கிங்க. அப்பதான் நீங்க இந்த பூமி இங்க வாழ முடியும். நான்லாம் என்ன செருப்பா அடிச்சா கூட வாங்கிக்குவேன். நான் வாங்கிக்குவேயா. நான் கோலை. எனக்கு பயம் இருக்கியா? பயம் இருக்குன்னு சொல்லி போல. நான் ஏற்கனவே செருப்பால் நிறைய டைம் அடி வாங்கிட்டேன். செருப்பு அடி வாங்கி காரி மூஞ்சில் துப்பணும், தொடச்சிக்கணும். வழி இல்ல. நம்மகிட்ட பணபலம் இல்லை, படைபலம் இல்லை. அம்பு எம்பெருமா சொன்ன மாதிரி தான். அம்பு கணை ஒன்றும் இல்லாமலே அறுக்க வந்தாரோ கலிதனையும், சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ களி பயல்களை. இவனுங்களை எங்க அப்ப நாராயணே அம்பு இல்லாம இவனுங்களை அழிப்பானா சொல்றான். என்ன சொல்றான்? இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும் பரபிரம்மமாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சங்கில் இறந்து வளர்ப்பேன் நண்போரேங்க. அப்ப என்ன சொல்றான்? நான் பரபிரம்மம் எங்க இருக்கேன், இந்த பயலுக்கு பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். பிள்ளைகளை யாரும் பயப்பட வேண்டாம். இவனுக்கு அத்தனை பேரும் செய்யற இவனுக்கு நான் மறைபொருளா இருந்து இவனுக்கு தண்டிப்பேங்கிறாரு. நீங்க எதுக்கு அவனுக்கு கேக்குறீங்க? கஸ்தூரி நீங்க ஏன் பொங்குறீங்க? பொங்க வேண்டாம். பொங்கி உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு ஆணியே புடுங்க முடியாது. ஏன்னா அவன்கிட்ட எல்லாம் இருக்குது. அவன்கிட்ட படைபலம் இருக்கு, பணபலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்மகிட்ட என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. அப்ப மூடிக்கிட்டு தான் இருக்கணும். பெருமாள் என்ன சொல்றாரு கேப்பான். சாமி விடுவாரா? சாட தலையாரி ஒன்றுமில்லாமல் சதைக்க வந்தாரு கலிதனை விடுவாரா? அம்பு கணை ஒன்றுமில்லாமலே அறுக்க வந்தாரு கலிதனை. அம்பு கணை எதுவுமே எடுக்கல பெருமாள். இந்த களிய மறைபொருளா இருந்தா அறுப்பாரு. அது சாமி சொல்றாரு. நகைப்பாரோடு இருப்பேன், நகைத்தே நாக்கறுப்பேன், கள்ளனிடம் நான் இருப்பேன், பின் காட்டி கொடுத்திடுவேன், குடியிருந்து கொலைகள் செய்வேன், பின் கொலை கழுவில் போட்டு விடுவேன். கண்ட துண்டமாய் அழியுதடா கைலாசம் புரண்டு போச்சே பரமனுமே கேட்பதற்கு. சாமி சொல்றாரு, பரிசுத்து ராஜன் கண்டதுண்டு பயந்திங்கே ஓடி வந்தேன், மார்க்கண்டேயன் கண்டதுண்டு மறைந்திங்கே ஓடி வந்தேன், வையகத்தில் யமனும் மாயன் என்னை கண்டதுண்டு. விடுவாரா? விடுவாரா பெருமாளு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சிவன் வரத்தை கொடுத்துருவாரு. சிவன் கலியனுக்கு வரத்தை கொடுத்துட்டாரு. ஆட்சி, அதிகாரம், லட்சுமி, சரஸ்வதி, வீரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. சாமி கலியன் வாங்க வராதானே? அதனாலதான் இவ்வளவு கொடுமை. கலிப்பயிலுக்கு தான் நல்லா இருப்பான். அநியாயம் மற்றும் அக்கிரமம். அதான் சாமி கலியம் ஈசன் கேட்ட வரம் என்ன? வரமே வாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் என்றான். அரணுடைய வெந்நீரும் அந்தனரின் தன்பிறப்பும் வளமுடைய சக்தி வளக்கூறும் தாரும் என்றான். சிவமூலம், சக்தி மூலம், கணபதி மூலம், லட்சுமி மூலம், விநாயகர் மூலம், சரஸ்வதி மூலம், யமனுடைய மூலம் கேட்கான். காமாட்சி தன் மூலம் 1008 அண்டம் நிறை மூலம் வாயுத கண்ணை வரமாக தர மாட்டான். சிவன் எல்லா வரத்தையும் கொடுத்துட்டாரு. பெருமாளுடைய திருமுடி சக்கரம், மகாலட்சுமி, சரஸ்வதி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு லட்சுமி யார்கிட்ட இருக்கா? இன்னைக்கு யாரு குபேர? யாரு பெரிய பெரிய செல்வந்தனா இருக்கான்? கொள்ளையடிக்கிறவன், ஊழல் பண்றவன், லஞ்சம் வாங்குறேன் இருக்கானா? அவங்ககிட்ட தான் லட்சுமி இருப்பா. நேர்மையா இருக்கவெல்லாம் என்ன? அன்னாடு காட்சி சம்பாதிப்பான், சாப்பிடுவான், நல்ல தர்மம் பண்ணுவான், அப்படியே போயிடுவான். அவன் புண்ணியத்தை சேர்த்து போயிருவான். அப்படி இல்ல மூட்டை முடியா பாவ முடியாது போயிருங்க. கலியுகத்தில் லட்சுமி கட்ட வேண்டதா இருப்பா, சரஸ்வதியும் கட்ட வேண்டதா இருப்பா. நீ கல்வி யாருக்கிட்ட இருக்கு? இன்னைக்கு 100 கல்லூரி நடத்துறவன் யாரு? எல்லாம் மூட்டை தூக்கி சம்பாதிச்சானா, கூலி வேலைக்கு போனானா? ஒண்ணும் கிடையாது. அப்போ லட்சுமி ஆட்ட, சரஸ்வதி ஆட்ட இருக்க. சிவன் கொடுத்த வரம், கலியன் சிவனுக்கு கொடுத்த வரம், அது பொய்யாகாது. ஆனா அதுக்கு முடிவு வரப்போகுது. கலியுகம் முடியறதுக்கு நெருங்கிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அதான் சாமி சொல்றாரு, கலியோவில் 5 போச்சு சக்கர ஆயுதத்துக்கு இறை காணும் பருவமாச்சே சிவனே ஐயா. பெருமாள் சிவனே சொல்றாரு, சிவனே களி விளைஞ்சிருச்சு, என்னுடைய சக்கராயுதத்துக்கு வேலை வந்துருச்சுங்கிறாரு. சக்கராயுதத்தை சிவன் வந்து சக்கராயுதத்தை கலியனுக்கு கொடுக்கும் பொழுது பெருமாள் வந்து சபிச்சுட்டாரு. சபிச்சு பணமா கொடுக்காரு கலியனுக்கு. அப்பதான் அவன் கேட்கறான், சக்கராயுதம் கேக்குது, பெருமாளே இப்பொழுது சபிச்சு இந்த கலிநீச பாவி கையில கொடுக்குறீரு. சக்கரம் தான் பணம். இன்னைக்கு பணம் இருக்கு பாருங்க, யாரு இங்க? சக்கரம். பெருமாளுடைய சக்கரம் தான் பணம். அப்போ இந்த கலியன்ற இந்த பணத்தை கொடுக்குறீரு, என்ன சபிச்சு பணமா? என்ன எப்பயா நீர் வந்து வாங்குவீருன்னு கேட்கும் பொழுதுதான் சாமி சொல்றாரு, களி மாறும் பொழுது கடரும் முன் சாபம்ங்காரு. களி முடியும் பொழுதுதான் நீ என் கைக்கும் சேருவாங்கிறாரு. அப்போ இப்ப என்ன நடக்குது?
அநியாயம் அக்கிரமிப்பு களி விளைஞ்சிட்டு சாமி வரக்கூடிய நாள் நெருக்கிட்டாதான் கீதில் தெளிவா சொல்றாரு. பரித்ராணாய் சாதுனா விநாசாய சதுஷ்குதாம் தர்ம சப்தாம் நாத்தாய சம்பவாமி யுகே யுகே யதா யதா கி தர்மஸ்யா கில நிர்பவதி பாரதா அபியுதா நம தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமி அங்காரு குடுவாரா அஜோஸ்மி சன்னவி ஆத்மா புதாம் பிரகிருதிம் சுவாமதிஷாய சம்பவாமி ஆத்மயாயாங்காரு. வருவாரு மனித ரூபத்துல வருவேன். இந்த களி அழிக்கிறதுக்கு மனித ரூபத்துல வருவேன். எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் ரூபத்துல இறங்கி இருக்கிறாரு இறைவன். யோகி ஊபி சிஎம் இருக்காருல, அவர் யாரு? வாமன் அவதாரம் மாதிரியே இருக்காரு பாருங்க பெருமாளுடைய. அதான் சாமி சொன்னார்ல, ஓரடியா இழந்த மாயன் உலகமால நான் வருவேன், பாதி அடி கேட்டதற்கு பங்கு இல்லை என்று சொன்னான், சீறி அவனை பார்த்து சினந்து விட்டேன் மாவலியை, மாலையன் இடத்தில் வந்து மயங்குகிறான் மாமோனியும், ஓரோலை எழுது மட்டும் காத்திருந்தேன் மாமணி, கந்தில் துணி தொழிலிட்டு காத்திருந்தேன் மாமனியர் நடை. அவனை சோதிக்க வந்தார்ல வாமன அவதாரத்துல மாவலிய 3 அடி கேட்டாரு, 2 அடி தான் கொடுக்க முடிஞ்சு. ஒரு அடியில 14 உலகத்தை அளந்தாரு, பூமிக்கு அடியில 7 உலகத்தை அளந்தாரு, இன்னும் 2வது அடியில மேல ஆகாயத்துக்கு மேல 7 உலகம் அளந்தாரு. 3வது அடிக்கு என்ன பண்ணா? தலையை கொடுத்தானா? அந்த பெருமாள் தான் இன்னைக்கு வந்திருக்காரு எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் ரூபத்துல மகா அவதாரம். எல்லாத்தையும் பாருங்க தர்மத்தை நிலைநாட்டுவார் பாருங்க சாமி. அதனால பெருமாள் விட மாட்டாருங்க. ஒரு அடியா இழந்த மாயின் உலகமால நான் வருவேன்னாரு, வந்துட்டாரு. இன்னைக்கு ஊபி ஆள்றாரு, நாளைக்கு இந்தியாவே ஆள்வாரு எங்க ஐயா யோகி ஆதித்யநாத். அதனால இவனெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஒரு நாள் அதான் சாமி சொல்றாரா, முனிப்பட்ட பிள்ளையை சுண்டலிதான்னு முடிக்கு கடிக்கும், கிளை சேர்ந்த ஆட்டிகள் கூட்டிய எலிகள் கிடைக்கிறது ஓடுவாங்க, ஓடுவான். இன்னைக்கு அடிக்கிறானா, உன்னை கடிக்கிறானா, மகனே பொறு பொறு பொறு, இவெல்லாம் ஓடக்கூடிய நாள் வருங்க. பெருமாள் சொல்றாருங்க, நான் சொல்லல. ஏக பரம்பொருள் சொல்றாரு. சம்பவாமி யுகே வருவாரு, தர்மத்தின் குறைவும் அதர்மத்தின் ஓகுதலும் எப்போதும் ஏற்படுதுன்றோம். அப்பெல்லாம் நான் வரேன், வந்துட்டாரு யோகி ஆதித்யநாத் ரூபத்துல வந்துட்டாரியா, வந்துட்டாரு. ஏன் கவலைப்படுறீங்க? சந்தோஷமா இருங்க. நீங்க முக்திக்கு வெளியே தேடுங்க, இது கொஞ்ச நாள் வாழ்க்கை. ஆத்மாவை தேடுங்க, உடலை பார்க்காதீங்க, உடல் அழிஞ்சிரும். ஆத்மா அழியாத பொருள், பாவி வம்சத்து பசுப்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திருவேன் எம்பெருமான் நாராயணன் சொல்றான். உடல் அழியுதுடா மகனே, அவன் ஆத்மா அழியாது. அவன் செய்யற பாவ மூட்டைகள் ஆத்மா பின்னாடி அவன் தூக்கிட்டு வருவான், என் பின்னாடி என் சிங்காசனத்துக்கு முன்னாடி வருவான். எட்டி உதச்சி அவனை எங்க தள்ளுவேங்கிறார்? நரக புழுக்குழியில் தள்ளுவேங்கிறார். அதான் சொன்னாரு, பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திறந்து தீநரக சீல்குட்டியில் அடைக்க கொத்தி இருந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் புழு நெளிர நரகத்துல தூக்கி போட வேண்டாம் மகனே, உங்களுக்கு மேல் வீடு ஆகிய வைகுண்ட வீடு இருக்குங்காரு. மேல் வீட்டுக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் முக்தி அடைய முடியும். இந்த பிறப்புங்கிற சக்கரத்துல இருந்து நீங்க அறுபட்டீங்கன்னா தான் எல்லா துன்பத்திலிருந்து விடுபட முடியும். இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு மனித உடல்ல இருந்து நான் இந்த உடல் நான் பேசிட்டு இருக்கேன், செத்து போறேன்னு வைங்க, நான் எங்க அப்பா பரம்பொருள் நாராயண வைகுண்டத்துக்கு போலன்னா நான் மீண்டும் இந்த இறப்புக்குரிய மனித புழு விலங்கு பறவைன்னு பல பிறவி எடுத்து சாக வேண்டியிருக்கும். இந்த மனித பிறவி அவனை தேடுவதற்குண்டான பொக்கிஷமான பிறவி. இந்த மனிதர்கள் எல்லோரும் இங்க பயன்படுத்திருக்க 6 பிறவி அறிய உன்னை நினையாமல் தூறு மிக பேசி தொழாத பேர் ஆனாலும் 7ஆம் பிறவியில் எல்லளவு நினைத்தாலும் வாரி அணைத்து வைகுண்ட விவேகங்கிறான். 6 பிறவி முதல் 7 பிறவி கொடுக்குறான் ஒரு மனுஷனுக்கும். நீ 7வது பிறவில நீ 6 பிறவில கடவுளை பேய் பிசாசு பூதம் நீ திட்டினாலும் கூட, நீ பெருமாளுக்கு செருப்பு மாலை போட்டாலும் கூட, 7வது பிறவில நீ எல்லளவு நினைத்தாலும் உன்னை வாரி அணைத்து வைகுண்டம் கொடுக்குறான். அவ்வளவு பெரிய பரம்பொருளத்தை, அவ்வளவு பெரிய காருண்ய மூர்த்தி எம்பெருமா. புரியுதா உங்களுக்கு? எல்லளவு நினைச்சா போதுமா 7வது பிறவில. அதான் சொல்றேன், வாரி வரம்பை விட்டு வையகத்தில் வாராமல் காரியமாய் பள்ளி கடலில் துயில்வோனே. கடல்ல துள்ளி கொண்டிருக்கான், பாம்பு அணைஞ்சிருக்கான் எங்க அப்பன், விடுவானா? இன்னைக்கு வாரி வரம்புல நிக்கணும். காரணம் பெருமாள் உள்ள படுத்திருக்கான், பார்க்கடல்ல உள்ள படுத்திருக்கான் பாம்பனையில. அதனால நீங்க சும்மா இன்னும் விளையாட்டுக்கிறீங்க, திட்டுங்க. எவனுமே பயந்துலாம், எவனுமே சூடு சொரணம் இல்லாம இல்ல, எல்லாத்துக்கும் சூடு சொரணம் இருக்கு. பயம், இவன்கிட்ட பேசிட்டு எதுக்கு வம்பு அப்படின்னு எல்லாம் ஒதுங்கி போறாங்க, அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? எவனுக்குமே எல்லாருக்குமே சூடு சொரணம், எல்லாரும் உப்பு போட்டு தான் திங்கிறான். அதனால உங்களுக்கு மட்டும் தான் சூடு சொரணம் இருக்குன்னு பொங்கிடாதீங்க, கொஞ்சம் அடங்கு. அதான் அப்ப எங்க அப்ப நானே சொல்லிட்டான், மகனே அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சைத்திடுங்கோ, வம்பு வசைகள் குறி வைதாலும் கேட்டிடுங்கோ, அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவுனடா. நான் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன்டா. உன்னை வயிறானா திட்டுறானா வாங்கிக்க, அடிச்சாலும் வாங்கிக்க, திருப்பி அடிக்காத நான் கேட்பேங்காரு. விடுவாரா? மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோர்க்கு இனிதல்ல வீண்தான் என்று இயம்பிய பயனர் தன்னை குனிதவள் துர்க்கை சென்று கொண்டவள் நரகம் பூத்தி கணிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்தமாடுவலை. எவெல்லாம் சனாதன நூல்களையும் புராணங்களையும் கடவுள்களையும் வெளுத்தும் பழித்தும் நகைத்தும் பேசுகிறானோ இவனுடைய ஆத்மாவை துர்க்கை கொண்டு நரகத்துல போடுவாளாம். இதை விட அவனுக்கு பெரிய தண்டனை வேணுமா? உடல் அழிஞ்சிரும், ஆத்மா அழியாதே, காலங்காலமா இருப்பான் நரகத்துல. அதான் சாமி சொல்லிட்டாரு, வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போருக்கு பூசித்து நீண்ட பூரணங்கள் கிட்டுமடா, பழித்தோர் எதிர்த்தோர் பகை பதில் எதிரியாய் பறைந்தோர் வறுமை கண்டு கடுநரகம் புக்கிடுவாருங்க. சாபம் விடுறாரு சாமி. அதாவது திருவாசகத்தை, பகவத்கீதைய, வேதங்களை எவன்லாம் நக்கல் பண்ணி பேசுறானோ, நையாண்டி பண்றானோ, இவனுடைய ஆத்மா எங்க போகுமா? நரகத்துக்கு. புழு கொஞ்சம் இடத்துல கூட்டு போடுவான், புழு நெளிற இடத்துக்கு போட்டுவான சாமி.
இந்த புராணங்களை பழிக்கிறவனுக்கே அது சொல்றாரு, வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசி திரிந்த பூரணங்கள் கிட்ட மாட்டா. டே, நீ பகவத்கீதையோ திருவாசகத்தையோ தேவாரத்தையோ நீ காதுல நீ கேளு, படிக்க நிரலையா நீ காதுல கேட்டா கூட உனக்கு பூமியில இகவாழ்வும் பரவாழ்வும் சுகமாகுங்காரு. உனக்கு இகப்பர வாழ்வு கிடைக்கும், இங்க பூமியிலையும் சுகமா வாழ்வ, நல்லா இருப்ப. ஆனா இறப்புக்கு அப்புறம் பரலோக வாழ்வு கிடைக்குங்காரு. ஜீவன் முக்தி, பரமபதம் போயிடலாம். இவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு. திட்டிலாம் ஒரு பையனை தப்ப முடியாதுங்க. சாமி அதான் சொல்றாரு, தினமுறை நேரமேந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போல பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம், கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோருற்றர் தொலைத்தனர் பிறவிதானே. நீ பகவானுடைய திருவாசகத்தை நீ காதுல கேளு, பகவத்கீதையை காதுல கேளு, கேட்டாலே உன்னுடைய பாவம் தொலைஞ்சு முக்தி கிடைச்சிருமா. பெருமாளை சொல்றாரு. இதோட உங்களுக்கு என்ன பாக்கியம் வேணும் சொல்லுங்க? இது வாழ்க்கை சும்மா கொஞ்ச நாள் வாழ்க்கை கூத்துங்க. ஆத்மாவை தேடுங்க, ஆத்மா தான் நிரந்தரம். உடலை பார்க்கவே பார்க்காதீங்க, ஆத்மாவை தேடுங்க. சிவாய.